கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டோடி நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் இப்போதும் எப்போதும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எழுதி கொள்ளுங்கள் அல்லது வேண்டியவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஓ, தேவனால் கொடுக்கப்படுகிற கிருபையுள்ள மகிமையின் அற்புதமான வார்த்தை. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கோருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஆமென். திரும்ப வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்திலே அன்பு கோருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஆம், இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த 4வது மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். 4 ஆலோசனைகளை அவர் நமக்கு முன்பாய் கட்டளையிடுகிறார். அந்த முதலாவது ஆலோசனை என்ன, அல்லது கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்படுகிற முதலாவது வார்த்தை என்ன? அந்த வசனம் சொல்கிறது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பொதுவாகவே கிறிஸ்தவத்திலே கனம் பண்ணுங்கள் என்று சொன்னாலே, அல்லது கனம் பண்ணுதல் என்று சொன்னாலே, அது தேவனை கனம் பண்ணுவதைத்தான் குறிக்கும். ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த எல்லாரையும் கனம் பண்ணுதல் என்றால் என்ன, அல்லது இந்த எல்லாரையும் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2:6, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இந்த 1 பேதுரு 2:16 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்று சொன்னாலே, உங்களுக்கு தெரிந்த, தெரியாத, அறிந்த, அறியாத, உடன் பிறந்த, உடன் பிறக்காத எல்லாரையும் கனம் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மனுஷியையும் கனம் பண்ண வேண்டும். அந்த எல்லாரையும் கனம் பண்ணுவதற்கு ஏதுவான அற்புதமான வசனம் தான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவர். மனுஷனாகிய அவருக்கு மனுஷகுமாரன் என்கிற பெயர் உண்டு, தேவகுமாரன் என்கிற பெயர் உண்டு. அவர் தேவன் என்றும் அழைக்கப்பட்டார். ஓ, அவர் ஆண்டவரே என்றும் கூப்பிடப்பட்டார். இப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த இயேசுவை குறித்து இந்த தீமோத்தேயுவிலே பவுல் எழுதுகிறார், மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இந்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு என்ன செய்தார்? தன்னிடத்தில் வந்த எல்லாரையுமே அவர் கனம் பண்ணுகிறவராய் இருந்தார். கல்லெறிவதற்காக நூதனமான முறையிலே வந்தவர்களுக்கும் உடனே அவர்களை துரத்தவில்லை. அந்த இடத்துல நிதானமாய் அவர் நடந்து கொண்டார். அவரிடத்தில் எடக்கு மடக்கான கேள்வி கேட்டு அவரை அவமானப்படுத்த வந்தவர்களிடத்திலும்
அவர் பொறுமையாய் பதில் சொல்லி அந்த மனிதர்களை ஈனமாய் நடத்தாமல் ஞானமாக கனமாய் நடத்தினார். தனக்கு தைலம் தேர்க்க வந்த ஸ்திரீயினோட இந்த செய்தி பேசப்படுகிற இடங்களில் எல்லாம் இந்த ஸ்திரீயை குறித்தும் பேசப்படும் என்று சொல்லி அவளுக்கு அங்க ஒரு கனத்தை தேவன் ஏற்படுத்தினார். அப்ப இந்த மனுஷனாகிய இயேசு, இந்த 1 தீமோத்தேயு 2:6 படி இந்த மனுஷனாகிய இயேசுவின் நல்ல சுபாவமே என்னன்னாக்கா கர்த்தர் எல்லாரையும் கனம் பண்ணுவது, எல்லாரையும் அருமையாய் கனம் பண்ணுவது. வேதத்துல கர்த்தர் நல்லவே. தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது அவன் ஒரு வனாந்தரவாசியாய் அலைந்து திரிகிறவனாய் இருந்தாலும் அவனிடத்தில் கடன்பட்டவர்கள் வந்தார்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் வந்தார்கள், பலவித முக ரூபம் கொண்டவர்கள் வந்தார்கள், பலவிதமான திறமசாலிகள் வந்தார்கள். அதே சமயத்துல பேலியாளின் மக்களும் வந்தார்கள். அங்க இப்ப தாவீதிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அவனிடத்தில் வந்த எல்லாரையும் அவன் ஒரு கனம் பண்ணுகிற மனுஷனாகவே அந்த தாவீது காணப்பட்டான். எல்லாரையும் கனம் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் என்றைக்கு தாவீதுக்கு வந்ததோ அன்று முதல் தேவனாகிய கர்த்தர் இந்த தாவீதை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதனாலதான் அந்த தாவீதுக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட வராம சத்துருவினிடத்தில் வந்தது. சத்துருவே தாவீதை ஆசீர்வதிக்கிறான். எப்படி ஆசீர்வதிக்கிறான்? 1 சாமுவேல் 26 20 தாவீதின் சத்துருவும் பகைஞனுமாய் காணப்பட்ட அந்த சவுல் சொல்லுகிறான், தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். இந்த ஆசீர்வாதம் இந்த சத்துருவாகிய எதிரியாகிய சவுல் மூலமாய் தாவீது கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த தாவீது எல்லாரையும் கனம் பண்ணுகிறவன். தன்னை கொல்ல வந்த சவுலுடைய செம்மையும் ஈட்டியும் எடுத்துக்கொண்டு கொல்லுவதற்கான வாய்ப்பு இருந்தும் அவனை கொல்லாமல் விட்டு போனவன் தான் இந்த தாவீது. அப்போ இந்த 1 பேதுரு 2:17 ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். ஆமென். இந்த ஒரு சூத்திரம் சிந்தனை, இந்த ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். இந்த கடைசி காலத்துல நமக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அல்லது எவ்வளவுதான் செல்வாக்கும் நல்ல கனம் இருந்தாலும் நம்முடைய இருதயமோ எல்லாரையும் கனம் பண்ண விரும்பாது, எல்லாருக்கும் உதவி செய்ய விரும்பாது. இதுதான் உண்மையான மனப்போக்கு. ஆனா அந்த நிலைமையை மாற்றி எல்லாரையும் கனம் பண்ண தெரிய வேண்டும். அந்த கனம் பண்ண தெரிய ஆரம்பிச்சுட்டாக்கா தாவீதுக்கு கிடைத்த அதே கனத்தையும் அவன் மரண பரியந்தம் அவனுக்குண்டான ஆசீர்வாதத்தையும் இந்த காலை வேளையில இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுப்போம். தாவீதுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? பலவிதமான ஆசீர்வாதங்களை பலரும் சொல்லுகிறார்கள். அவன் சிறு வயதிலே ஜெயிக்கிறவனாயிருந்தான், கோலியாத்தை ஜெயிக்கிறவனாயிருந்தான், பரிசுத்தாவில் நிரம்புகிறவனாயிருந்தான், நல்லா படிக்கிறவனாயிருந்தான், சவுலை மேற்கொண்டான் என்று சொல்லி நிறைய காரியத்தை சொல்ல. ஆனா தாவீதுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள்ல ரொம்ப பெரிய ஆசீர்வாதமா நான் எதை பார்க்கிறேன்னா, அவன் மரண காலத்துல கூட அவன் அழகாய் அரண்மனையிலே இருந்துதான் மறிக்கிறான். மறிக்கிற நேரத்திலே மனைவியும் பிள்ளைகளும் அங்கு இருக்கிறாங்க. பக்கத்துல தீர்க்கதரிசி இருக்கிறான். சுத்திர ஞான திருஷ்டிக்காரர்கள் இருக்காங்க. அங்க சுத்திர கைலாகு கொடுக்கிறவங்க இருக்காங்க, காவலாளிகள் இருக்காங்க. அவருடைய கடைசி நேரத்துல கூட அவன் ஏதோ துரத்தப்பட்டவனாக கைவிடப்பட்டவனாக அல்ல,
அவன் இறுதி காலம் கூட நல்ல எல்லாருக்கும் முன்பாக ஆசீர்வாதத்தோடு அவன் ஜீவிய முடிகிறது. இதுதாங்க ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு வேண்டிய நன்மையான ஒரு ஆசீர்வாதம். இந்த எல்லாரையும் கனம் பண்ணும் போது அந்த யார் எல்லாரையும் கனம் பண்ணக்கூடிய மனுஷியாய் மாறுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் இறுதி நாள் வரைக்கும் நடத்த வல்லவர். இறுதி நாள் வரைக்கும் அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவர். நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியமே மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஊழியம் இந்த ஊழியம் கிடையாது. இந்த இயேசுவின் வல்லமை ஊழியமே மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறது கற்றுக் கொடுக்கிற ஊழியம் இந்த ஊழியம். கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடந்து கொள்ளுகிறதும் இந்த ஊழியம். அப்போ நிறைய காரியங்களை, நிறைய அடிப்படை சத்தியத்தை, வாழ்க்கையின் தத்துவங்களை கற்றுக் கொடுக்கிற இந்த ஊழியத்துல இன்றைக்கு ஒரு அழகான சத்தியத்தை ஆண்டவர் முதலாவது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பு சகோதரரே, அன்பு சகோதரிகளே, நீங்க விசுவாசிகளாயிருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாயிருந்தாலும் சரி, அல்லது சொத்துரம் வந்து போகிறவர்களாயிருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் தேவனை கொண்டு சொல்ல வேண்டிய முதல் ஆலோசனை, எல்லாரையும் கனம் பண்ண பழகுங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரையும் கனம் பண்ணுதல். அப்போ இதுல ஒரு ரகசியம் இருக்கிறது தெரியுமா? நீங்க எல்லாரையும் பாகுபாடு இல்லாம ஜாதி, மொழி, உயர்வு தாழ்வு அல்லது இவர்களால் என்ன பலன் வரப்போகிறது என்றெல்லாம் பார்க்காமல் எல்லாரையும் நீங்க கனம் பண்ணும் போது அங்க ஒரு ரகசியம் இருக்கிறது. உங்களையும் தெரியாமல் நீங்கள் தேவ தூதர்களையும் கனம் பண்ணுவீர்கள். ஏன்? மறுரூபப்பட்டு வருகிற இயேசுவே மறுசாயலில் வந்தால் அவரையும் கனம் பண்ண வேண்டியது வரும். அவருக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டியது வரும். இதுதான் இந்த எல்லாரையும் கனம் பண்ணுவதில் இருக்கிறதான மாபெரும் ரகசியம். தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் கிருபையை முன்னிட்டு தாழ்மையோடு சொல்லுவேன், இன்னைக்கு வரைக்கும் பாகுபாடு பார்க்காம, ஏற்ற தாழ்வு பார்க்காம, யாரிடத்திலிருந்து என்ன பதில் வரும், இல்லாட்டி எனக்கு என்ன பிரதிபலன் நன்மை கிடைக்கும் நினைக்காம, யாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு திறந்த இருதயத்தையும், யாரையும் கனம் பண்ணக்கூடிய ஒரு நீட்டப்படுகிற கைகளையும் என்னை ஆண்டவர் கொடுத்ததுனாலதான் நான் தைரியமாய் சொல்லுவேன், இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய மனுஷன் என்று தேவனுடைய ஜனங்களால் அன்பால் அழைக்கப்படுகிறேன். அதுல சமீப காலமாய் சில சொல்லுகிற சாட்சி, நான் என்னை குறித்து சொல்லுவது பெருமையா இருந்தால் கர்த்தர் மன்னிக்க வேண்டும். ஆனா உங்களுக்கு ஒரு பாடத்துக்காக இதை சொல்லுகிறேன். சமீப காலமாய் ஜனங்கள் சொல்லுகிற ஒரு சாட்சி, விசுவாசமாய் வாழ்வதை குறித்தும் விசுவாச ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா விசுவாசத்திலே வாழ்ந்து காட்டுகிற ஊழியரை இங்குதான் பார்க்கிறோம் என்று சொன்னாங்க. அது நான் கேட்ட போது எனக்கு சந்தோஷம் வருவதை விட என் தேவனுக்கு 1 கோடி நன்றிகளை செலுத்தினேன். அப்ப காரணம் என்ன? எல்லாரையும் கனம் பண்ணுகிற ஒரு மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னாக்கா, உங்களுடைய வாழ்நாள் நீடிக்க போகிறது. நீடித்த நாட்களாய் நீங்கள் இருக்க போகிறீர்கள். உங்க முடிவு வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை சார்ந்தவர்களை உங்களோடு இருக்க வைப்பார். இதுதான் சத்தியம். எல்லாரையும் கனம் பண்ணுவது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அவர் சொல்லுகிற அற்புதமான ஒரு ஆலோசனையை பாருங்கள்.
சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். இன்றைக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, ஜெபத்துக்கு குறைவு கிடையாது, ஆவியின் நிறைவிலே தடுமாற்றம் கிடையாது. கிறிஸ்துவை குறித்து தன்னை குறித்து சொல்லுகிற சாட்சி பஞ்சமே இல்லை. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு குறைவு என்னன்னா, இந்த அன்பு கூறுதல் மட்டும்தான். அது யாரிடத்துல? சகோதரனிடத்துல. ஓ எனக்கன்பானவர்களே, சகோதரரிடத்தில் அன்பு கூறுதல். அந்த சகோதரரிடத்தில் என்றால் என்ன? அந்த சகோதரரிடத்தில் அன்பு கூறுதல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஓ இந்த சகோதரரிடத்தில் அன்பு கூறுவதினால் நடக்கிற கிரியைகள் என்ன? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சகோதரரிடத்தில் அன்பு கூறுதல் என்பது சாதாரண காரியம் கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்று. ஆம், இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல எல்லா சகோதரர்களும், எல்லா உடன் பிறந்த சகோதரிகளும் ஒரே போல் இருக்க மாட்டாங்க. நீங்க நான் சொல்லுகிற சத்தியத்தை மனசாட்சிபடி நீங்க தூக்கு நூல் பிடிச்சு இல்லாட்டி தராசுல வச்சு எடை போட்டு பாருங்க. உங்களோடு பிறந்தவர்களாய் இருக்கலாம், உங்களோடு பிறக்காதவர்களாயும் இருக்கலாம். இங்க இருக்கிற எல்லாருமே ஒரே போல இருக்க மாட்டார்கள். ஒருத்தன் உயர்ந்தவனாயிருப்பான், ஒருத்தன் தாழ்ந்தவனாயிருப்பான். ஒருத்தி பெருமைக்குரியவளாயிருப்பாள், ஒருத்தி தாழ்த்தப்பட்டவளாயிருப்பாள். இந்த ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். இப்போ சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? உங்களோடு இருக்கிற அடிமைகளாய் இருக்கலாம், அவர்களிடத்திலும் அன்பு கூறுங்கள். உங்க கூட பிறந்தவர்கள் அல்லது உங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், அந்த சபிக்கப்பட்டவர்களிடத்திலும் நீங்கள் அன்பாய் இருக்க வேண்டும். இப்போ ஒரு கேள்வி வரும், கானானை சபித்தது கர்த்தர். கர்த்தரால் சபிக்கப்பட்டவன நம்ம போய் அன்பு கூற முடியுமா, இல்லாட்டி அன்பு கூறலாமா என்று கேட்டால், சபிக்கிறது கர்த்தர். எதற்கு சபித்தார் என்பதும் ஏன் சபித்தார் என்பதும் அவருக்கும் அவனுக்கும் உள்ள முடிவு. ஆனா நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். நம்முடைய வேலை என்ன? அவனுடைய சாபத்தை பார்க்க கூடாது. அவனும் ஒரு மனுஷன்தான், அவளும் ஒரு மனுஷிதான் என்று சொல்லி அவர்களை நேசிக்க வேண்டும். இரண்டாவது, அடிமைகளாய் இருக்கிறவர்கள். இந்த அடிமை உங்க கூட இருப்பாங்க, உங்களுக்கு கீழே இருப்பாங்க, அல்லது உங்களோடு கூட வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, நீங்க சொல்றத கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் அவனை விட என்னை உயர்த்தி என்னை மேலாகவும் அவனை கீழாகவும் வைத்திருக்கிறார் என்கிற அந்த மாம்சீகத்துக்கு எண்ணத்துக்கு இடம் கொடாதபடிக்கு அந்த அடிமையா இருக்கிறவளா இருக்கட்டும், அடிமையா இருக்கிறவளா இருக்கட்டும், அவர்களிடத்திலும் நீங்கள் அன்பு கூற வேண்டும். அதனாலதான் 1 பேதுரு 2:17 சொல்லுகிறது, சகோதரரிடத்திலே சகோதரிகளிடத்திலே அன்பு கூறுங்கள். கூட இருக்கிறவர்களிடத்தில், உடன் இருக்கிறவர்களிடத்தில், சபிக்கப்பட்டவர்களிடத்தில், அடிமைகளாய் இருக்கிறவர்களிடத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டும். சரி, அப்படியானால் இந்த சகோதரரிடத்தில் அன்பு கூர்ந்தது யார்? அதனால் அவர்கள் பெற்ற நன்மை என்ன?
கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 37:23. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றினார்கள். இங்கு நல்லா கவனிக்கணும். யோசேப்பு ஒரு சின்ன பையன். அவன் அப்பதான் இளம் பருவத்தை கடக்கிறவன். அவனோடு உடன் பிறந்த எல்லாருமே மூத்தவர்கள், முதியவர்கள், திருமணமானவர்கள், பக்குவப்பட்டவர்கள். யோசேப்பு சின்ன பையன். இப்போ இந்த யோசேப்பு அவங்களுக்கு ஆகாரத்தை கொண்டு போகும்போது மூத்தவர்களாயிருக்கிற, முதியவர்களாயிருக்கிற, தனக்கு முன்னால் பிறந்த நல்ல திருமணமான பிள்ளைகளை பெற்றவர்கள் அந்த அனுபவசாலிங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்க அனுபவத்தை விட்டுட்டு, அறிவை விட்டுட்டு, தான் மூத்தவர்கள் என்பதையும் முதியவர்கள் என்பதையும் இப்படிலாம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்திருந்தும் அதை மறந்து போய் மிகவும் சின்ன பையனாக யோசேப்புடைய பலவர்ண அங்கிய கலட்டி அவனை தூக்கி குழியில போட்டுட்டு அந்த சட்டைய ரத்தத்துல தோச்சி அதை கொண்டு போய் அப்பா கிட்ட கட்டுக்கதையை கட்டி பொய் சொல்லி உயிரோடு இருக்கிறவனை செத்து போனதாக வர்ணித்தார்கள். இது செய்தது யார்? யோசேப்பு அல்ல, யோசேப்புடைய சகோதரர்கள். செய்தது யார்? அவனை விட மூத்தவர்கள், அவனை விட முதியவர்கள், பக்குவப்பட்டவர்கள், நன்மை தீமை தெரிந்தவர்கள், தனியா காட்டுல தங்கக்கூடியவர்கள், நல்ல ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள். இவ்வளவு பக்குவம் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாம தீமை செய்தார்கள். இது அவர்களுடைய பிறப்பின் வர்த்தமானம், அவர்களுடைய சுபாவம். ஆனால் யோசேப்பு என்ன செய்தான்? அது எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்து, எல்லாவற்றையும் பொறுமையாய் ஏற்றுக்கொண்டான். சட்டைய கலட்டும் போது அவன் பட்டனை உடைக்கல, குழியில தூக்கி போடும் போது காலை வச்சு தொல்லல, அவனை தூக்கி இஸ்மவேலர்ட்ட வித்துட்டு கொடுக்கும் போது கூட ஐயோ போக மாட்டேன் அப்பான்னு சொல்லி கதறவே இல்லை. எல்லாத்தையும் சகித்தான், எல்லாத்தையும் தாங்கினான். எங்க அண்ணன்மார் தானே செய்யறாங்க, என்னுடைய யூதா அண்ணன் தானே செய்யறான், ரூபன் அண்ணன் தானே செய்யறான், இவன் மூத்தவன் தானே, நப்தலி தானே செய்யறான், சிமியோன் தானே செய்யறான் சொல்லி பொறுமையா இருந்தான். ஒரு நாள் வந்தது, அந்த யோசேப்புடைய நிலைமை தலைகீழாய் மாறினது. சின்ன பையனா இருந்த யோசேப்பு இப்ப பெரிய அதிபதியா மாறிட்டான். அந்த நேரத்துல இந்த யோசேப்பின் சகோதரர்கள் அங்க போகும்போது யோசேப்பு செய்த காரியம் என்ன தெரியுமா? முதலாவது கழிவறையில போய் அழுதான். பாத்ரூம்ல போய் தன் சகோதரர்களுக்காக நினைச்சு அழுதான். அப்புறம் ஒரு கட்டம் வரும்போது அந்த சகோதரர்களை கூப்பிட்டு கழுத்தை கட்டிக்கிட்டு அழுதான். அல்லேலூயா. சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். நீங்க சகோதரர்கிட்ட அன்பு கூறணும்னா அண்ணனையும் தம்பியையும் அக்காவையும் தங்கச்சியும் கட்டி பிடிச்சு அழுங்க என்பது கிடையாது. இதுல உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? யார் உங்க சட்டைய கலட்டுனாங்க, யார் உங்களை குழியில தள்ளுனாங்க, வேண்டாத கடன்காரன்ட்ட போய் உங்களை சிக்க வச்சாங்க, செய்ய தெரியாத வேலையில கொண்டு போய் உங்களை யார் உங்களை திணிச்சாங்க, நன்மை செய்ய வேண்டியவர்கள் யார் உங்களுக்கு தீமை செய்தார்கள், அந்த சகோதரனை அந்த சகோதரியிடத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டும். இதுதான் இந்த அருமையான சத்தியத்தின் வெளிப்பாடு. கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த 1 பேதுரு 2:17 சொல்லுகிறது, இரண்டாவதாக சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். இந்த அன்பு கூறணும்னா அதுக்கு இன்னும் ஒரு பெரிய கிருபை வேணுங்க. எல்லாரும் அன்பு கூற முடியாது, எல்லாரிடத்திலும் அன்பு கூற முடியாது. கண்ணை மூடிட்டு அன்பு கூறணும். அவங்க செய்த துரோகத்தை, அவங்க பண்ணின பழி வாங்குதல,
அவங்க பண்ணின குழி வெட்டுதல எல்லாத்தையும் மறந்துட்டு அன்பு கூறணும்னா அதுக்கு ஒரு கிருபை வேணும். அந்த கிருபை என்ன கிருபை தெரியுமா? சகிப்பு தன்மை என்கிற பொறுமையின் கிருபை. சகிப்புத்தன்மை. நீங்க கட்டி பிடிக்கும் போது அவங்க உங்களை பிடிச்சி சட்டையை கிழிச்சதுதான் ஞாபகம் வரும். நீங்க முத்தம் கொடுக்கும் போது அவங்க உங்களை அடிச்சதுதான் ஞாபகம் வரும். நீங்க அவங்களுக்கு கை கொடுக்கும் போது அவங்க உங்களை தள்ளி விட்டதுதான் ஞாபகம் வரும். நீங்க அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஐயோ இது பாவியின் வீடு போலதான் நினைப்பு வரும். ஆனா அந்த பழையவைகள் எல்லாம் மறந்துட்டு அதை சகிச்சுக்கிட்டு அதை தாங்கிக்கிட்டு நீடிய பொறுமையா யோசேப்பை போல இருந்தா உங்களால உங்க சகோதரனை கட்டி பிடிக்க முடியும். உங்களால உங்க சகோதரிய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க முடியும். உங்களால உங்க வீட்டுல இருக்கிறவங்களை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். அவங்க எல்லா பாவமும் பண்ணட்டும், அடாத காரியங்களை எதையும் செய்யட்டும், அதை இங்க பொருட்டல்ல. நீங்கள் யார் என்பதை மறந்து போகாதீர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அல்லவா நீங்கள்? இயேசுவின் வசனத்தினால் தொடப்பட்டவர்கள் அல்லவா நீங்கள்? இயேசுவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்லவா நீங்கள்? இவ்வளவு பெரிய தயையும் கிருபை உங்களிடத்தில் இருக்க ஏன் பகைக்க வேண்டும்? அந்த சகிப்பு தன்மை வேணும், அந்த நீடிய பொறுமை வேணும். அந்த சகோதரர்களை யோசேப்பு கட்டி பிடிச்சு அழுகிறான். தன் தகப்பனை கட்டி பிடிச்சு அழுகிறான். தன் தம்பி பென்யமீனை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கொடுக்கிறான். அந்த யாரு வித்தாங்களோ அவங்களுக்கு தனி ஒரு கோசன் நாட்டையே உருவாக்கி கொடுக்கலாம். யார் குழியில தூக்கி போட்டாங்களோ அவங்களுக்கு மூட்டை மூட்டையா அரிசி கொடுக்கிறான். யார் அவனை சொத்துறோம் அவன் சட்டையை ரத்தத்தின் கரையா மாத்தினாங்களோ அவங்க சாக்கல நல்ல வெள்ளி பாத்திரத்தை உள்ள வைக்கிறான். இவங்க செய்ததெல்லாம் தீமை, அதற்கு அவன் செய்ததெல்லாம் நன்மை. அதைத்தான் அந்த 1 பேதுரு 2:17 சொல்லுகிறது, உன் சகோதரரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த நேரத்துல பரிசுத்தாவி சொல்றதுனால ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன். நீங்க பயந்துடக்கூடாது. எல்லாரும் பயப்படுறதுக்காக நான் சொல்லல, கர்த்தர் சொல்றதுனால சொல்றேன். பைபிள்ல எவ்வளவோ வசனங்கள் இருக்க, ஒரு மூளையில ஒரு முடுக்குல 1 பேதுருல உள்ள புதஞ்சு கிடக்கிற ஒரு வசனத்தை எடுத்து உன் சகோதரத்தில் அன்பு கூறுங்கள் கர்த்தர் சொல்றார்னா உங்களுடைய அந்திமத்தின் காலம் நெருங்குகிறது என்ற அர்த்தம். உங்களுடைய இறுதி காலம் வருது. அந்த இறுதி காலத்துல நீங்க நுழையறதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட அன்பு கூறணுமோ எல்லாத்தையும் அன்பு கூர்ந்துருங்க. இந்த அன்புல மட்டும் கடன் வைக்காதீங்க, அன்புல மிச்சத்தை வைக்காதீங்க. ஏன்னாக்கா நம்ம ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஒப்பு கொடுத்து ஊழியம் செஞ்சு ஊழியக்கார மாதிரி நிறைய பேர் நீதிக்குட்படுத்தி ரட்சிப்புக்குட்படுத்தி அநேகர் அபிஷேகிச்சு அநேகருக்கு சாட்சியா இருந்து நல்ல கிறிஸ்தவனா நல்ல விசுவாசியா நல்ல தகப்பனா நல்ல பொண்டாட்டியா நல்ல புருஷனா நல்ல விசுவாசியா நல்ல தேவஜனமா நல்லா வாழ்ந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது தீட்டானது ஒன்றும் உள்ளே பிரவேசிப்பதில்லை. அந்த பரலோகத்துக்கு உள்ள நுழையணும்னா ஒரே ஒரு தீட்டு கூட இருக்கக்கூடாது. அந்த ஒரு தீட்டு என்னவா இருக்குது? அன்பு கூறாமல் போயிட்டீங்க அப்படின்னா நான் மறித்தாலும் பரலோகம் போக முடியாது. அப்ப இதை இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருனாக்கா நீங்க உங்க கண்களை திறக்கணும்னு சொல்ற வார்த்தை வருது, உங்க இருதயத்தை திறக்கணும்னு வார்த்தை வருது. இந்த அன்பு சகோதரத்தில் அன்பு கூறுதல் என்பது விசுவாசிகளுக்கு மட்டும் கிடையாது. ஊழியக்காரர்கள் குடும்பங்களிலும் இந்த விதண்டாவாதங்கள் உண்டு.
ஓ, இந்த பொல்லாப்புகள் உண்டு. அவர்கள் செய்வது விதண்டாவாதமாயிருக்கட்டும், அவர்கள் செய்வது பொல்லாப்பாயிருக்கட்டும். ஆனால் நீங்களும் நானும் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவோம். சகோதரனே, சகோதரியே, இந்த 4வது மாதம், இந்த முதல் நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குழியில போட்டவர்களையும், உன் சட்டையை கிழிச்சவர்களையும், உன்னை அவமானப்படுத்தினவர்களையும், உன்னை குறித்து பொய் சாட்சி சொன்னவர்களையும் நீ கட்டிப்பிடிக்க வேண்டும், நீ முத்தமிட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அவர்களுக்காக கண்ணீர் விட வேண்டும், அவர்களுக்கு நீ நல்ல தானியங்களை வாங்கி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு வெள்ளி பொருட்களை தர வேண்டும், அவர்களுக்கு விசாலமான இடத்தை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். இதுதான் அன்பு கூறுது. அன்பு கூறுகிறேன் சொல்லிட்டு, எப்பா கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ என்ன மன்னிச்சிரு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அது மன்னிப்பு இல்லைங்க, அது அன்பு கூறுதல் இல்லைங்க. அன்பு கூறுதல் என்பது யோசேப்பை போல கிரியையில் காண்பிப்பது. கிரியையில் அன்பு கூறுங்கள். அது தான் இங்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த கடைசி காலத்துல இப்படி வேதத்தின்படியான உபதேசத்தை, சத்தியத்தின்படியான வெளிப்பாடுகளை கொடுக்கிறது கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்க போகிறார். நீ கஷ்டப்பட மாட்டாய், நீ துன்பப்பட மாட்டாய், ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார், நீ உயர்த்தப்படுவாய், உன் கடனால் அடைக்கப்படும், உன் மலட்டுக்கு கற்பம் நீங்கும், வியாதி நீங்கும், நீ நல்ல சுகமா இருப்பாய். இப்படி மேலோட்டமான காயத்தை கட்டுகிற ஊழியமாய் இந்த ஊழியம் இல்லாமல் ஜனங்களை சீர்படுத்துகிற ஒரு ஊழியமாய், ஸ்திரப்படுத்துகிற ஒரு ஊழியமாய் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை வைத்திருப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், பாகுபாடு பார்க்காதீங்க. 2வது, சகோதரரிடத்திலும் சகோதரிகளிடத்திலும் பழைய பாவங்களை, பழைய துரோகங்களை மறந்து அன்பு கூறுங்கள். அந்த அன்பை கிரியையோடு காட்டுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 3வதாக, அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுவது, தேவனுக்கு பயந்திருங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்திருங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுக்கு பயந்திருங்கள். சபோதியா ரபோ தரா தராக்கா துராக்கதாக அடகத்து ராக்கா தக்கத்து ரபோ தராக்கா தரது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு இருதயம் எல்லாருக்கும் வர வேண்டும். தேவனுக்கு பயந்தவர்கள் வேதத்திலே முத யார சொல்லுதுன்னா, யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாத்திரையாகமம் 1:17. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால், 21ஆம் வசனம் சொல்லுது, மருத்துவருக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தோம். இங்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்கிற 3வது ஆலோசனை, தேவனுக்கு பயந்திருங்கள். வேதத்துல தேவனுக்கு பயந்தவர்கள் வார்த்தையின் வருகிற முதல் வசனமே மருத்துவச்சிகள். இப்ப இந்த மருத்துவச்சிகளை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். இந்த மருத்துவச்சிகள் யார்? இவர்கள் பிரசவம் பார்க்கிறவர்கள், மருத்துவம் பார்க்கிறவர்கள், கை மருந்து கொடுக்கிறவர்கள், வியாதியஸ்தர்களை தாங்குகிறவர்கள். இப்போ எந்தப்பட்ட வியாதியஸ்தன் எவ்வளவு பெரிய வியாதியஸ்தனா இருந்தாலும் படுத்த படுக்கையில் இருக்கும் போது ஒரு மருத்துவன் அல்லது மருத்துவச்சி வந்தாலே அந்த வியாதியஸ்தனுக்கு ஒரு பயம் வரும். இவங்க என்ன கசாயம் கொடுக்க போறாங்கன்னு தெரியல,
என்ன கை மருந்து கொடுக்க போறான்னு தெரியல, என்ன ஊசி போட போறாருன்னு தெரியல, ரொம்ப முக்கியமா டாக்டர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல என்கிற இருதயத்தின் ஆழத்துல ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். இப்ப கவனிங்க, கீழே படுத்திருக்கிறவன் நின்று கொண்டிருக்கிற மருத்துவச்சிக்கு பயப்படுறான். ஆனா பைபிள் சொல்லுது மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்தார்கள். அல்லேலூயா. இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருந்தால் உங்களை சார்ந்த எல்லாரும் உங்களுக்கு பயப்படுகிறவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த கடைசி காலத்திலே கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆன கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா அங்க என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 13:26. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன? ரட்சிப்பின் வசனம். வசனத்துல ஒரு வசனம் ரட்சிப்பின் வசனம். ரட்சிப்பின் வசனம் என்றால் என்ன? ரட்சிப்பு என்றாலே காப்பாற்றப்படுதல், விடுவிக்கப்படுதல், தப்புவிக்கப்படுதல், தூக்கிவிடப்படுதல், மீட்டெடுக்கப்படுதல். அப்போ இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தாக்கா உங்களுக்குள்ள வசனம் தானாகவே கிடையாது. இன்றைக்கு தேவனுடைய இந்த வாக்குத்தத்த செய்தியை கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் மகிமையா இறங்கி சொன்னார், நான் இந்த மாதத்திலே சாரோனின் ரோஜாவை போல உன் ஜீவியத்திலே மலருவேன், நான் நல் வாசனையாய் உனக்குள் வருவேன். சாரோனின் ரோஜா என்பது தேவனுடைய வசனம், வாசனை என்பது பரிசுத்த ஆவியானவர். அப்போ தீர்க்க தரிசன நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு என் வசனத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதையே தான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, கர்த்தர் நல்லவன், ரட்சிக்கக்கூடிய வசனம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எந்த ஆபத்து இருந்தாலும், எந்த போராட்டம் இருந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த வசனம் உங்களை காப்பாற்றும். அந்த வசனம் உங்களை தூக்கிவிடும். அந்த வசனம் உங்களை மீட்டுக் கொள்ளும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழகான 3வது சத்தியம், ஓ தேவனுக்கு பயந்திருங்கள். சரி, இந்த தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? எப்படி பயப்பட வேண்டும்? பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய் இருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. அப்படின்னா உங்க வார்த்தைகளை நல்லா சுருக்குங்க. ஒரு நிமிஷம், சாரி. தேவையில்லாத ஆக்ரோஷமான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவையில்லாத மூர்க்கமான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்துருங்க. இந்த தேவனுக்கு பயந்த மருத்துவச்சிகளினால் அவர் குடும்பங்களை தேவன் தழைக்கும்படி பண்ணினார். இது கர்த்தருடைய வசனம் தானே, இது ஆண்டவர் சொன்னது தானே. யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின்படி ஒரு ஊழியக்காரனா சொல்றேன்,
இந்த மாதத்துல உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆண்டவர் தலைக்கும்படி பண்ணுவார் சிஸ்டர். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் தலைக்கும்படி பண்ணுவார் பிரதர். இது நான் வெறும் ஊழியக்காரனாய் கண்மூடிக்கொண்டு தீர்க்க தரிசனமாய் சொல்லவில்லை, தேவனுடைய வசனமாய் சொல்லுகிறேன். நீங்க தேவனுக்கு பயப்படுங்க. மனுஷனுக்கு பயப்படுவதை விட தேவனுக்கு பயப்படுங்க. இந்த மாதம் உங்க குடும்பத்துல நல்ல ஒரு தலைப்பை கொடுக்க போகிறோம், ஒரு செழிப்பை கொடுக்க போகிறோம், ஒரு பெரிய விருத்தியை ஆண்டவர் கொடுக்க தீர்மானித்து விட்டார். அங்கே காணப்படுகிற வல்லட்டிகள் நீங்க போகிறது, வீடுகளுக்குள் காணப்படுகிற அந்நிய வல்லமைகள் வெளியேற போகிறது, வீடுகளுக்குள் காணப்படுகிற நுகங்கள் முறிக்கப்பட போகிறது. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரனிடத்திலும் சகோதரிகளிடத்திலும் அன்பு கூறுங்கள். மூணாவது, தேவனுக்கு பயந்திருங்கள். அப்பொழுது உங்க குடும்பங்களை ஆண்டவர் தலைக்கும்படி பண்ணுவார். இது பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வல்லமையின் வார்த்தை. இது கீழே விழாது. உன் குடும்பத்தின் தரித்திரம் மாறும். வீட்டின் கடன் பிரச்சனைகள் தானாகவே ஒழியும். சத்துருக்களின் குடியோடுதல் இந்த மாதத்தோடு நின்று போகும். காரணம், அவருக்கு பயந்தவர்களின் குடும்பங்களை அவர் தலைக்க பண்ணுகிற தேவன். மனுஷர்களுக்கு பயப்படாதீர்கள், சூழ்நிலைகளுக்கு பயப்படாதீர்கள், நடக்கிற சம்பவங்களை கண்டு பயப்படாதீர்கள், கடைசி காலத்தை குறித்து பயப்படாதீர்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படுங்க. இது கர்த்தருடைய வார்த்தை, இது நடக்கும், இது நிறைவேறும். நான்காவதாக, அந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ராஜாவை கனம் பண்ணுங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஆமென். எனக்கன்பானவர்களே, எல்லாரையும் கனம் பண்ண சொன்ன ஆண்டவர் சகோதரனையும் சகோதரியினிடத்திலும் அன்பு கூறுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், ஓ தேவனுக்கு பயந்திருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இப்ப 4ஆவதா சொல்லுகிறார், நீங்கள் ராஜாவை கனம் பண்ண வேண்டும். கர்த்தர் நல்லவர், ராஜாவை கனம் பண்ண வேண்டும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ராஜாவை கனம் பண்ணுதல், ராஜாவை கனம் பண்ணுதல் என்றால் என்ன? ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த ராஜா என்கிறவர் யார்? உங்களை ரட்சித்தவரும் உங்களை அழைத்தவரும் உங்களை அபிஷேகித்தவரும் தான் அந்த ராஜா. அவரை கனம் பண்ணுங்கள். அவரை எந்த விதத்திலே கனம் பண்ணுவது? ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 20:28. தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும். ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்று சொன்னால் நல்ல காணிக்கை கொடுங்க, ஸ்தோத்திர காணிக்கை கொடுங்க,
மாதாந்திர காணிக்கை கொடுங்க, முதற்கனியாகிய காணிக்கை கொடுங்க, வருமானத்துல தசோபாவம் கொடுங்க, கிடைக்கிற எல்லாத்துலயும் பங்கு கொடுங்க. இப்படியெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா, கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுதான் ராஜாவை கனம் பண்ணுதல் என்று சிலர் எண்ணுகிறார்கள், சிலர் போதிக்கிறார்கள். ஆனா தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், ராஜாவை கனம் பண்ணுதல் என்றால் என்ன? அந்த நீதிமொழிகள் 20:28 சொல்லுகிறது, சத்தியத்தை காத்து கொண்டாலே ராஜாவை கனம் பண்ணுவது தான். சத்தியத்தை காத்து கொள்ளணும், சத்தியத்தை விற்க கூடாது, சத்தியத்தை வச்சு பணத்தை ஆதாயம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை நீங்க மறுதளிக்க கூடாது, ஆண்டவர் கொடுக்கிற உபதேசத்தை மறக்க கூடாது. நீங்க சத்தியத்தை காத்துக்கொண்டா உங்களுடைய ராஜாவும் ராஜாதி ராஜாவுமாகிய இந்த தேவனை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? சத்திய மார்க்கத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். தயவு செய்து சத்தியத்தின்படி நடங்க, தயவு செய்து வேதத்தின்படி நடங்க. வேதம் தெளிவா ஒரு வழியை திறக்குது. அந்த வேதம் திறக்கிற வழி என்ன? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு. அது 4 வழி பாதை, 6 வழி பாதை, 8 வழி பாதை, குறுக்கு வழி பாதை, எல்லா பாதையும் இருக்கு. ஆனா இயேசு என்ன சொன்னார்? யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன். நீங்க சத்தியத்துல நடந்தீங்கன்னா, சத்திய பாதையில நடந்தீங்கன்னா, உங்க ராஜாவை நீங்கள் கனம் பண்ணினீர்கள் என்ற அர்த்தம். ராஜாவை கனம் பண்ணுவதற்கு முதல் வழி சத்தியத்தின்படி நடங்க. வழி இதுவே என்று ஆவியானவர் சொல்லுகிற வழியில நடங்க. அப்போ உங்களுக்குள் இருக்கிற ராஜா மகிழுவார், உங்களை சிருஷ்டித்த ராஜா சந்தோஷப்படுவார். இது ராஜாவை கனம் பண்ண முதல் வழி. சரி, இந்த 1 பேதுரு 2:17 சொல்லுகிறதே, 4வதாக ராஜாவை கனம் பண்ணுங்கள். இந்த ராஜாவை கனம் பண்ண 2வது என்ன வழி? இந்த ராஜாவை எப்படி கனம் பண்ணுவது? சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 45:1 என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ராஜாவை கனம் பண்ணுவதற்கு இந்த சங்கீதம் 45:1 2 வழிய சொல்லுது. அந்த 2ல முதல் வழி என்ன தெரியுமா? ராஜாவை குறித்து நல்ல கவி பாடுது. நல்ல வாய் விட்டு பாட்டு பாடுங்க பிரதர். ஏன் ஏதோ விழுங்குற மாதிரியே இருக்கிறீங்க? ஏன் கற்பார மாதிரியே இருக்கிறீங்க? இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை தலைக்க பண்ணுகிற மாதம். அந்த தலைக்க பண்ணுதல் வரணும்னா உங்க ராஜாவை கனம் பண்ணணும். அந்த ராஜாவை கனம் பண்ணதுக்கு முதல் வழி சத்தியத்தின்படி நடப்பது. 2வது வழி அந்த ராஜாவை குறித்து கவி பாடுதல், பாட்டு பாடுதல். பழைய பாட்டா எடுங்க, அர்த்தம் பொருத்தமுள்ள பாட்டா எடுங்க, நல்லா பாட்டு பாடுங்க. நடக்கும்போது பாடுங்க, நிற்கும் போது பாடுங்க, எல்லா நேரத்துல பாடுங்க. கூட்டத்துல மட்டும்தான் பாடணும் என்று பைபிள்ல எங்கேயுமே எழுதல.
கூட்டத்திலையும் பாடணும், தனியாவும் பாடணும். நீங்க நல்லா பாட்டு பாடி ராகத்தோடு தான் பாடணும் என்று எங்கேயுமே சொல்லப்படல. ராகம் இல்லாட்டி பாடக்கூடாதுன்னு பைபிள் தடை விதிக்கல. நீங்க நல்ல கவி பாடுங்க, அருமையான சங்கீதங்களை பாடுங்க, சங்கீர்த்தனைகளை பாடுங்க, நல்ல பழைய கீர்த்தனைகளை பாடுங்க, நல்ல பாடல்களை பாடுங்க. பாட 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 அது வாயை திறந்து சத்தமா பாடினீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அசடுகள், உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகள், உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விதமான பாரம் கனம் எல்லாம் வெளியே போயிடும். அப்போ உங்க உடம்பே நல்லா ஃப்ரீ ஆயிடும். உடனே உங்க வாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அப்போ ராஜாவை கனம் பண்ணுதல் என்பது நல்ல பாட்டு பாடுது. மூணாவது என்ன வழி? ராஜாவை கனம் பண்றதுக்கு மூன்றாவது வழி அந்த சங்கீதம் 45:1 சொல்லுகிறது, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாசத்துல நல்ல ஆண்டவரை குறித்து பேசுங்க, ஆண்டவரை குறித்து சொல்லுங்க, ஆண்டவரை குறித்து புகழுங்க. ஆண்டவரை குறித்து பேசுதல், ஆண்டவரை குறித்து சொல்லுதல், ஆண்டவரை குறித்து விவரித்தல். இங்க அந்த வசனம் சொல்லுது, என் நாவுதான் விரைவாய் எழுத்தாணி. அப்போ அந்த காலத்துல எழுத்தாணிய வச்சுதான் நூல்களை எழுதுனாங்க, நிருபங்களை எழுதுனாங்க. அத மாதிரி நம்முடைய நாவ ஆண்டவர் எழுத்தாணிய மாற்றுறதுனால ஆண்டவரை குறித்து ஒரு 50 பேருக்காவது சொல்லுங்க. புது புது வசனத்தை எடுத்து பேசுங்க, நல்ல வசனங்களை பறைசாற்றுங்க. நல்ல வசனத்தை அழகாக ஜனங்களுக்கு எடுத்து காட்டுங்க. நான் ஓப்பனா ஒரு சத்தியத்தை சொல்லுறேன், இது சரியா தப்பா எனக்கு தெரியாது, ஒரு போதகனா இருக்கிறதுனால சொல்லி கொடுத்துறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நல்ல பாட்டு ஜெபம் பண்ணுங்க, நல்ல பாட்டு பாடுங்க. பாட்டு பாடும்போது ஒரு வசனத்தை ஆண்டு கொடுப்பாரு, அந்த வசனத்தை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க. அதுல அர்த்தம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும் இல்லை, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. எந்த விதத்துல பேச தெரியுமோ பேசுங்க, எப்படி உபதேசிக்க முடியுமோ உபதேசிங்க. அதுல சரியில்லாததை ஆவியானவர் சரிப்படுத்துவார். தேறினவங்க மட்டும்தான் வசனம் பேசணும் என்பது வேதத்தின் நியமம் கிடையவே கிடையாது. ராஜாவை கனம் பண்ணுதல் என்பது ஒன்று சத்தியத்தின்படி நடக்குதல், இரண்டாவது நல்ல கவி பாடுதல், மூன்றாவது நம்முடைய நாவை வைத்து ஆண்டவரை நன்றாய் பறைசாற்றுதல், ஆண்டவரை நல்ல உயர்த்தி பேசுதல். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எனக்குன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு அழகான ஒரு சத்தியத்தை ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. வேதத்தின்படியாய் ஜீவிப்பதற்கான வசனத்தை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. சூத்திரம். இந்த 4வது மாதத்திலே நீங்க எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் ராஜாவாகிய கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலே உங்க குடும்பங்களை யாத்திரையாக 1:21 படியாக நன்றாய் தலைக்கும்படி செய்வார். அல்லேலூயா. நன்றாய் உங்கள் குடும்பத்தை செழிக்கும்படி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்க சகோதரரிடத்திலும் சகோதரிகளிடத்திலும் நல்ல அன்பு கூறுங்கள். அடிச்சவன்கிட்ட போய் அன்பு கூறுங்க, கெட்ட வார்த்தை பேசினவங்கிட்ட அன்பு கூறுங்க, பகைத்தவன்கிட்ட அன்பு கூறுங்க, துரத்தி விட்டவங்கள்ட்ட அன்பு கூறுங்க, ஆஸ்திய பிடுங்கிட்டு விட்டவங்கள்ட்ட அன்பு கூறுங்க, அவங்களுக்கு வெள்ளி பாத்திரத்தை கொடுங்க, அவங்களுக்கு
நல்ல தானியத்தை கொடுங்க. அவர்களுக்கு இடம் பிடிச்சு கொடுங்க, அவங்கள தங்க வைங்க. இதுதான் நீங்கள் அன்பை காண்பிக்கிற வழி. கர்த்தர் நல்லவன். மூன்றாவதாக, தேவனுக்கு பயந்திருங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் வந்தாலே சத்துரு கர்த்தர் நல்லவே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்தாலே உங்க குடும்பம் தலைக்க ஆரம்பிச்சிடும். எந்த வேலை செஞ்சாலும் அது அதிகாரிகள் நினைச்சு பார்க்காதீங்க. எந்த காரியத்தை செய்தாலும் என்னுடைய பாஸ்டர் பார்க்கிறாரா நினைச்சு பார்க்காதீங்க. உங்க பாஸ்டரோ, உங்க ஊழியக்காரரோ, உங்க அதிகாரியோ, உங்க மேல் உத்தரவு சொல்லுகிறவர்களோ பார்க்கிறதை விட அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவானவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க எடை அளவுகளை பார்க்கிறார், உங்க அளவு முறைகளை பார்க்கிறார், உங்க செய்கைகளை பார்க்கிறார், மறைவிடத்தில் செய்கிறதை பார்க்கிறார். தேவனுக்கு பயந்திருங்கள். தேவனுக்கு பயந்தால் கள்ள தராசு உள்ளே வராது. தேவனுக்கு பயந்தால் அயோக்கிய தனம் உள்ளே வராது. தேவனுக்கு பயந்தால் துன்மார்க்கத்தின் கிரியை உள்ளே வராது. தேவனுக்கு பயந்திருங்கள். நான்காவதாக, அரை மணி நேரம் கிடைச்சாலும் அதை ராஜாவை கனம் பண்ணுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் சத்தியத்தின்படி நடங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நல்ல கவி பாடுங்க, பாட்டு பாடுங்க. நல்ல கர்த்தர் நல்லவன், ஆண்டவரை குறித்து புகழ்ந்து எல்லாத்தையும் பேசுங்க. இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு அழகான உரிமைகளை கொடுக்கிறார். நீங்க சத்தியத்தின்படி நடக்கிற சாட்சியுள்ள ஜீவிக்க ஒரு உரிமையை கொடுக்கிறார். நீங்க நல்ல பாட்டு பாடுறதுக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறார். எல்லாரிடத்திலும் கிறிஸ்துவை குறித்து விரைவாய் எழுத்தானியா உங்க நாவை பயன்படுத்த உரிமையை கொடுக்கிறார். இந்த காரியத்தை செய்து பாருங்க. மாதத்தின் இறுதியிலே நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் 1ஆம் தேதி கர்த்தர் பேசின வார்த்தை என் வாழ்க்கையில் அப்படியே நடந்தது. 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் என் ஜீவியத்தை மாற்றி போட்டது என்று சொல்லுவீங்க. நான் விரும்புகிறது ஒண்ணுதான், நீங்க மாறணும். உங்க சுபாவம் மாறணும், உங்க குணம் மாறணும். கர்த்தர் நல்லவே. எல்லாரையும் கனம் பண்றவங்களா வரணும், அன்பு கூறுகிறவர்களா வரணும், தேவனுக்கு பயப்படுகிறவர்களா வரணும், ராஜாவை கனம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும் போது அந்த 21 படி உங்க குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படி செய்வார். இந்த அருமையான கிருபையின் சத்திய வார்த்தை உங்க ஜீவியத்துல ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ரொம்ப நேரம் அல்ல, 1-2 நிமிடங்கள் மனமு வந்து ஸ்தோத்தரிக்க போறோம். தயவு செய்து கவனிங்க. இந்த விடிய காலையில மௌனமா இருக்காதீங்க. கத்திட்டு வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீரிட கொடுத்த நல்ல 4 ஆலோசனைகளுக்காக சொல்கிறோம். எல்லாரையும் இன்னைக்கு முதல் நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் சகோதரனிடத்திலும் என் சகோதரியினிடத்திலும் நான் அன்பு கூறுவேன். ஆண்டவரே, நான் தனியா இருக்கும் போதோ வேலை செய்யும் போதோ தேவனுக்கு பயப்படுவேன். ஆண்டவரே, ராஜாவாகிய உம்மை நான் சத்தியத்திலே வெளிப்படுத்துவேன். ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து வாய்களை திறந்து சத்தமாக சோதரம் பண்ணவோ. கர்த்தர் நல்லவே. தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் ராஜாவாகிய உம்மை சத்தியத்தினாலும் பாடல்களினாலும் தேவனை குறித்து பிரசங்கிப்பதினாலும் உம்மை கனம் பண்ணட்டும். இந்த சத்தியம் இந்த பிள்ளைகளுக்குள் நிலைக்கட்டும். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி மருத்துவச்சிகளின் குடும்பங்களை தலைக்கும்படி பண்ணின ஆண்டவன் இன்றைக்கு இந்த ஜெப
வந்து கலந்து கொண்டு எல்லாரையும் தழைக்கவும் செழிக்கவும் செய்வீராக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.